Taste the Daily. விண்கல் அல்லது எரிக்கல் நாம் அனைவரும் அறிந்ததே. எங்கிருந்தோ வரும் ஒரு கல் அசுர வேகத்தில் பூமியை தாக்கி சிதைக்கும் என நாம் கல்வி காலங்களில் படித்துள்ளோம். அது பெரியதாக இருக்கும். பூமியை தாக்கி டைனோசர்களை அதுதான் கொன்றது என நாம் கேள்விப்பட்டுள்ளோம். ஆனால் உண்மை என்ன? ஆங்கிலத்தில் ஆஸ்ட்ராய்டு என அழைக்கப்படும் விண்கல் சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ இருக்கலாம். என்றோ ஒரு நாள் நமது சூரிய குடும்பத்தில் இருந்து வெடித்ததாக கூட இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு மில்கிவே கேலக்சியில் இருந்து கூட பிரிந்ததாக கூட இருக்கலாம். ஆனால் அது எங்கிருந்தோ வந்தது என்பதே உண்மை. அது புதியதாக உதித்திருக்க வாய்ப்பே இல்லை. நமது பூமிக்காக இருக்கும் நிலவு கூட ஒரு விண்கல் தான் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் விண்கல் மோதுவதால் பூமியோ அல்லது உயிரினங்களோ அழிந்து விடாது. விண்கல் பல லட்ச கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை மோதும். அப்போது பூமிக்கு அடியே உள்ள லாவா குழம்புகள் எரிமலை வெடிப்புகள் மூலமாக வெளியேறும். அதிவேகமாக மோதுவதால் நில அதிர்வு ஏற்படும், மலைகள் உடையும், கடல் சுனாமி ஏற்படும். இதன் மூலமாகவே இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெறும் போது உயிரினங்கள் அழிகின்றன. இது ஒரு பக்கம் இருந்தாலும் 2038ஆம் ஆண்டு உலகை மோத வரும் ஒரு சிறுகோளால் உலகம் பிழைக்குமா என்பது சந்தேகமே. ஆம், அதிவேகமாக வரும் அந்த சிறுகோள் உலகத்தை தாக்கி அழிக்கும் வல்லமை படைத்தது. துர்திஷ்டமாக அதனை தடுக்க இப்போதுள்ள மனித கண்டுபிடிப்புகளால் முடியாது என்பது ஒரு சோகமான விஷயம். குறிப்பாக ஜூன் 12, 2038ஆம் ஆண்டு அந்த சிறுகோள் மோத வாய்ப்புள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த கோள் பூமியை மோதுவதற்கு 72 விழுக்காடு வாய்ப்புள்ளதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.